ஓமேரா, ஓமேரா, அம்மாடி கண் முழிச்சு பாருமா. இங்க பாரு, உங்க வாப்பா கூட நீ எப்ப கண் முழிக்க போறேன்னு பாக்குறாரு. நீ ஏந்திரு ஓமேரா. ஓமேரா, ஓமேரா ஏந்திரமா. ஓமேரா ஏந்திரு. ஓமேரா, ஓமேரா. உன் கூட வாழ கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நான் எப்படி இழப்பேன் ஹுமரா பேகம்? அவதானே அண்ணன்னு சொன்னா, நீ வேணும்னா வேற மாதிரி கூப்பிட. அயான், ஆயான் இப்போ இங்க இல்ல உமேரா. அவன் நீ சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிறதுக்காக இப்போ மசூதிக்கு போயிருக்கான். இதை மிராக்கிள்னு தான் சொல்லணும். வேற எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்போ இவங்க நல்லா இருக்காங்க, ஆனா கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்க. ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு சாயங்காலமே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஹுமேரா, என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? இல்லக்கா, அது என்னன்னா, நான் ஏன் வருத்தப்பட்டேன்னா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? அயான் கூட இப்ப என் கூட இல்ல. அண்ணா உன் கூட தான் இருக்காரு. ஆமா ஹுமேரா, இந்த நாள் உன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு உனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. அண்ணா உன்னை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. எங்களோட ஹுமேரா பேகம் அப்புறம் அயான் அண்ணாவோட கதை இப்பதான் ஆரம்பமாகுது. இன்ஷா அல்லாஹ் இந்த கதையோட ஒவ்வொரு கட்டமும் ரொம்ப அழகா இருக்கும். நீ உண்மையை தானே சொல்ற? அவ உண்மையிலே இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாளா? ஜோயா போயிட்டான்னே நினைச்சுக்கோ. அதுவும் நிரந்தரமா. அல்லாவோட கருணை. இந்த நல்ல செய்தியை கேட்கறதுக்காகத்தான் என் காது ஏங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் பில்லோ ராணி, இந்த தடவை நீ தப்பு செய்யலையே. ஏன்னா நீ பணத்தை என்கிட்ட முன்னாடியே வாங்கிக்கிட்ட, ஆனா அதுக்குரிய வேலையை இப்பதான் செஞ்சிருக்க. நீ என்கிட்ட பொய் எதுவும் சொல்லலையே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? நீ கவலையே படாத. நீ இனிமே ஜோயாவை இங்க பார்க்கவே மாட்ட. சபாஷ். நீ எவ்வளவு பெரிய முட்டாள் ஜோயா. உனக்கு என்ன தோணுது? நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ இந்தியாவில் இருந்துட முடியுமா? ஒருவேளை நீ இங்க இருந்து போயிருந்தீனா அட்லீஸ்ட் உயிரோடு இருந்திருப்ப. ஆனா இப்ப நான் உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போறேன். நீ என் கண்ணத்துல அரைஞ்சல்ல, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியே. நீ கொடுத்த அந்த அடிக்கு நான் கண்டிப்பா பதிலடி கொடுப்பேன். நிச்சயமா நான் அதுக்கு பதிலடி கொடுத்தே தீருவேன்.
அம்மா இதெல்லாம் வெறும் ஒரு டிராமா தான். நீங்க நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இதை செஞ்சேன். நான் இவங்க விரல்ல ரிங்க போட்டு விட்டதால எங்களுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. எவ்வளவு ரொமான்டிக்கான ஜோடி அவங்க 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 லவ் எவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க பாத்தியா? எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிச்சிடுச்சு. என்கேஜ்ட். மிஸ்டர் கான், மிஸ் ஃபாரூக்கி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நாக் பண்ணாம ரூம்குள்ள வராதீங்கன்னு. யாரோட வாழ்க்கையிலையும் நாக் பண்ணாம உள்ள வரக்கூடாது மிஸ்டர் கான். அதுவும் எஸ்பெஷலி நமக்கு என்ன வேணும்னு தெரியாம இருக்கிறப்போ. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க தான் சொல்லணும் மிஸ்டர் கான். என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன அர்த்தம்? இந்த ரிங்குக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சரி, நீங்க முதல்ல எனக்கு சொல்லுங்க. இதுக்கு நீங்க என்ன அர்த்தம் புரிஞ்சு மிஸ்டர் வச்சிருக்கீங்க? கான், ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன். ஆனா முதல்ல பதில் எனக்கு தான் வேணும். இந்த ரிங் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டே இல்லைனா அதுக்கப்புறம் எதுக்கு இதை எனக்கு போட்டு விட்டீங்க? அன்னைக்கு நம்ம பெருசா பேசுனீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க தானே மிஸ்டர் கான்? உண்மையை சொல்லுங்க மிஸ்டர் கான். நீங்க இந்த ரிங் எனக்கு எதுக்காக போட்டு விட்டீங்க? பிகாஸ் யூ மீன் இட். என்ன? யூ மீன் இட் ரைட் மிஸ்டர் கான்? உங்களுக்கு முழிச்சுக்கிட்டே கனவு காண்ற பழக்கம் இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ ரியலி? யூ மீன் யூ டோன்ட் மீன் இட்? ஹா? இல்ல. சோயா, சோயா. நஜ்மா தான் கூப்பிடுறா. எனக்கும் காது கேக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் கான், திஸ் இஸ் நாட் ஓவர் yet, ஓகே? சரியான லூசு பொண்ணு. காதுல விழுந்துச்சு. ஏய் கிழவி, நீ எல்லாருக்கும் முன்னாடி என் கண்ணத்துல அரைஞ்சல்ல. வேணும்னா சொல்லு, இன்னொரு கண்ணத்துலயும் அரையிறேன். மாஷா அல்லாஹ். கிழவி, உனக்கு ரொம்ப தான் திமிரு இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு உனக்கு கத்து கொடுக்க போற பாடத்தை உன் வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க முடியாது.
கையால தானே எல்லாருக்கும் முன்னாடி என்ன அரைஞ்ச. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த கைய வச்சு இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு கழுவி. காட்டு காட்டு. மூச்சு எரியுது, என் மூச்சு எரியுது. அல்லா அல்லா, என் முகம் போயிடுச்சு, என் மூச்சு போயிடுச்சு, என் முகமே போயிடுச்சு. நீ கொஞ்ச நேரம் நல்ல ஓய்வு எடுக்கணும்னு எனக்கு தோணுது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. என்ன கழுவி, நீ உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, ஆனா நான் உன்னை பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தப்பு. நீ பெரிய முட்டாளா இருக்க. உனக்கு மூளையே இல்ல. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க கழுவி. நீ என்ன வேணாலும் பண்ண. அயானுக்கும் உமேராவுக்கும் நடக்க போற நிக்காவை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயதார்த்தமே நின்னு போயிடுச்சு ரசியா. அது தற்காலிகமானது, அதுவே நிரந்தரம் இல்லை. நான் சத்தியம் பண்றேன், அயான் திரும்ப வருவான். அவன் வந்து உமேரா கையில மோதிரத்தை போடுவான். புரிஞ்சுதா? ரசியா, என்னோட முடிவையும் நீ நல்லா கேட்டுக்கிட்டு போ. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஆயான் உன் பொண்ணை மட்டும் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இது நான் பண்ற சத்தியம். அக்கா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆயன் அண்ணா கிட்ட பேசினேன். அப்புறம் நான் அவர்கிட்ட நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன். அவர் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாரு. அக்கா, அயான் சீக்கிரமா வந்த உடனே இந்த நிச்சயதார்த்தமும் நடக்கும்ல? இல்ல ஹுமேரா, அந்த மாதிரி எப்படி நடக்கும்? ஏன் நடக்காதுக்கா? உனக்கு இவ்ளோ அவசரமா? ஹுமேரா பேகம், இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் 2-3 நாள் இதுக்காக காத்திருந்தா என்ன ஆயிட போகுது? இல்லக்கா, நான் அயான்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன். இனி ஒரு நாள் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. How can you say that? Emotionally challenged ஆன ஆளு. எதுக்காக எனக்கு இந்த ரிங்க போட்டு விடணும்? எதுக்காக இந்த டிராமாலாம்? கல் மனசுக்காரர்னு சொன்னா கூட கல்லுக்கு இன்சல்ட்டா போயிடும். இந்த ரிங்க கழட்டி அவர் மூஞ்சில எரியணும் போலதான் இருக்கு. குட் ஐடியா, அப்படியே செய்யறேன். அல்லாமியா, what's wrong with it? இது வரவே மாட்டேங்குது. வந்துடு.
மத்தவங்களுக்கு எப்படி தோணும்னா இந்த வயர் பிஞ்சு ஜோயாவோட பாத்ரூம் ஜன்னல் வழியா விழுந்துருச்சுன்னு. அதனாலதான் அவ செத்து போயிட்டா. ஜோயா ஃபாரூகி பாவம், நல்ல பொண்ணு. இந்த ஃபாரூகேக்கு என்ன ஆச்சுன்னே புரிய மாட்டேங்குது. என்ன பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. ஃபியூஸ் போயிடுச்சா? மிஸ்டர் கானோட மனசு எப்படி சின்னதோ அதே மாதிரி அவர் போட்ட ரிங்கும் சின்னதா இருக்கு. இந்த ஒயர் மிஸ் ஃபாரூகேயோட பாத்ரூம் வழியா போகுதா? அல்லாமியா, இது வரவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? Is it a sign or something? சைனும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. மிஸ்டர் கானோட மனசு எப்படி சின்னதோ அதே மாதிரி தான் இந்த ரிங்கும் சின்னதா இருக்கு. Forget it. போச்சுடா, இனிமே இந்த ரிங்கோட தானே இருக்கணும் போல இருக்கே. ஜோயா! அல்லாமியா, what's wrong with you? உங்களுக்கு டிசிப்ளின் ஏதாவது இருக்கா இல்லையா மிஸ்டர் கான்?